நண்பாளையம்ல இருக்க பெரிய முருகன் கோயில் இதுதான் உலகத்துல மிக உயரமான ரோட்ல வச்சு உண்மையான ரோட்ல வச்சு நம்ம போய் ஒழிக்கலாம் பார்த்து முருகன் கோயில் வந்தாச்சு. புத்தனமன்னன்பாளையம்ல இருக்க பெரிய முருகன் கோயில் இதுதான் உலகத்திலே மிக உயரமான முருகன் சிலை. புரியல, மலேசியாவில் இருக்குதுதான். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? எப்பா சாமி நீ அமைதியாடுறா. கோயில்ல பணத்தை போடுவாங்க, அன்னதானே எப்போ போடுவாங்கன்னு மட்டும் கேளு. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் நீ கேட்காத சரியா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். என்னடா பண்ற? ரோட்ல வச்சு உண்மையான ரோட்ல வச்சு நம்ம போய் ஒழிக்கலாம் பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்து போயிட்டு தான் போவோம். செமையா இருக்கணும். நாங்க விளையாடி இருக்கோம். அதாவது இவங்களை கூட்டு வந்ததுக்கு காலையில காட்டி எழுப்பி அடுத்து நிறைய சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு என்னென்ன பண்ணும் எல்லாம் பண்றானுங்க. சைனா பாம்பு, வெள்ளை பாம்பு, மண்வெளி பாம்பு, அது அனகோண்டா. போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு கேட்டதுக்கு அடிச்சிருவேன். இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து சவுண்ட் இருக்குங்களா இதுல பாத்தீங்களா? அது காத்துல ஆடினாலே இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் எடுத்து பாக்குறானுங்களே தவிர வாங்க மாட்டாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இங்க இருந்த பழைய கோயில் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு மலை மேல இருக்கு. அந்த கோயிலை பார்த்துட்டு பார்ப்போம். வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி கல் எடுத்து வச்சிங்கன்னா அது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதான் மனசில் வேண்டிக்கிட்டு நிறைய பேர் வீடு தான். என் ஆளு நானும் ஆளு முதல் எத்தனை பேர் சொல்லிக்கவா? கதை இப்படி போகுதா? சின்ன வீட சொல்ற சொல்லு. இங்க வா, இங்க பாரு, இங்க வா, இங்க வா, இங்க வா. எந்த சின்ன வீடு வச்சிருக்காங்க பாருண்ணா. ஸ்னாப் பண்ணோம்னா தான் தெரியும். சாதாரண ஆள் கிடையாது இவன். அப்படி இல்ல, காலேஜ்ல இருக்கிற வீடு தான் அது பாரு. ஆக்சுவலா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 10 பிள்ளைங்க தான் படிக்குதுங்க. ஆனா அந்த 10 பிள்ளைங்கள்ட்டையும் பேசுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இவன் தான். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி பொம்பளை சோக கேமரா தூக்குன்னு பொண்ணு போயிட்டு நான் பண்றது. கோயிலுக்கு வந்தது எதுக்கு? அவன் என்ன வேலை பாக்குறான்? வந்தாங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி கேமரா தூக்கிட்டு ஆனமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா அப்படியே கிளு கிளு கிளுன்னு பெரிய மானா இருக்கு. மானா இப்போ மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பாருங்க, மேல போய் கோயில பார்க்கலான்னு வந்தோம். இங்கே 1/2 மணி நேரம் நிக்கிறோம். இன்னும் உனக்கு என்ன பண்ண? ஏன்னா கேமரா இருக்கு. இத்தனைக்கு செல்லில் தான் கேமரா போயிட்டு இருக்கு. முக்கால்வாசி செல்லு தான் போய் எடுத்துட்டு இருக்கோம். சரி வாங்க, செல்லுலேயே எடுத்துட்டு அப்படியே போவோம். வர மாதிரி தெரியல. கேமரா வரட்டும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. ஆகாய கங்கையை ஏற்றி விட்டேன், இறக்கி விட்டேன். இன்னைக்கு அடுத்த மலை ஏறுறானுங்க. ஆகாய கங்கையை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மலை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எங்கள் நிலைமை பார்த்தீங்களா? 1.5 லட்ச ரூபா கேமரா கீழே வச்சுட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. எங்க முருகனா மலையில தாங்க இருப்பாரு. அவரை பார்த்தாதாங்க முருகரை பார்த்த மாதிரி. இவங்க நடந்து வரதே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மேலே பாருங்க, ஒரு கரையே போட்டு வச்சிருக்காங்க. பெரிய சிலை, அதுவும் 10 ரூபாய். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. பொருளை மேலே ஏறியாச்சு. கோயில் வந்துட்டோம். கேமரா வந்து நல்லா காட்டலாம். பட் அந்த தற்கூரி எங்கேயோ மேஞ்சிக்கிட்டு இருக்கு.
வாங்க. போட்டோ எடுத்து பெருமை வாங்கிட்டு வருவானா? ஐயா அடி போட்டோவே எடுக்க தெரியல சொல்லி அடி வாங்கிட்டு வருவானு தெரியல. சரி ஓகே நான் சாமி கும்பிட்டு. A few minutes later. சரி அதை விட அதெல்லாம் எனக்கே தெரியும், அந்த கதை எனக்கே தெரியும். ஒரு பொண்ணை போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துல்ல, சொல்லு வீடியோவில் அது சொல்லு. என்ன மயிறு சொல்லு, என்ன அதான் சொல்லு, என்ன பேசுனா சொல்லு. போனேன் நின்றுருந்தேன். அண்ணன் என்ன சொன்னாங்க, அழகாக இருக்குடா அப்படின்னாரு அண்ணன். சரி அழகாக இருக்காங்களா, சரி நான் பார்க்கல, சரி சொன்ன போய் பார்த்துட்டு தான் போனேன். முக்கால்வாசி பாக்குறான் தெருவில் போற வர பொம்பளை பிள்ளைல பாக்குறான். திரும்பி பார்த்தா நில்லுங்க என்ன நின்னாங்க. என்ன சொன்னாங்க, இல்லைங்க அழகாக இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன கம்பல் பண்ணேன், இல்லைங்க ஒரு பிக் மட்டும் அழகாக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறேன், அவங்கள வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நின்னாங்க. அழகாக அதுமாரி பிக் அவங்க கேட்ட மாரி ஒரு 2-3 பிக் எடுத்துகிட்டு அப்புறம் தேங்க்ஸ் சொன்னாங்க. சேனல் நேம் என்னன்னு கேட்டாங்க. இதுமாரி ஜெரி விலாக்ஸ்ன்னு சொன்னோம். ஓகே நான் வந்து நான் லைக் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அனுப்புங்க ஃபோட்டோஸ். பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. காஜி என்பது சொல்லுக்கு அர்த்தம் வந்து பொம்பளை சோக்கு. அதான் காஜி அர்த்தம். நான் பண்ணது வந்து காஜி வந்து நீ பண்ண வெறியா, பொம்பளை வெறியா, பொம்பளை வெறி. பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். லவ் பண்ணல வச்சுக்கலாம். பார்த்தவுடன் கண்டவுடன் காது, பார்த்தவுடன் காது, கண்டார ஒளி. ஐயோ அந்த டைலாக் தான் பொண்ணும் போல உனக்கு. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒரு 2 மாசம் 1 மாசமே இன்னும் முழுசா ஆகல. அதுக்குள்ளே கண்டவுடன் காது. கேமராமேனு உள்ள போட்டு வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. சரி சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த வீடியோல விஜேன்னு சொல்றது விஜய் நான் யாரு? விஜேனா யாரு இல்ல விஜேனா என்ன சொல்லு? விஜய் விஜய்னா விஜய், எல்லாரும் பாத்துங்க. விஜய்னா விஜய். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. விஜய்னா என்னன்னு கூட தெரியாத ஒருத்தனுக்கு கேமரா பிடிக்க கத்து கொடுத்து, வீடியோ எடுக்க கத்து கொடுத்து, சிஜேவா விஜேவா நாங்க வச்சிருக்கோம். சரி சிஜேனா என்ன? சிஜேனா ஃபுல் ஃபார்ம் வந்து மறந்துட்டேன். மறந்துட்டேன். சிஜேன்னு ஒரு ஃபார்மே இல்ல, சிஜேனா என்னன்னு மறந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் கரெக்டா. கொல்லி போலையில நைட்டு தூங்கிட்டு இருந்தான். எதுக்கு அதை கூப்பிட்டான்னு தெரியல. ஆக்சுவலா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. இவன் சமாளிப்பான். அது என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் இல்லைங்க. நாய் சுயநலம் எழுந்து என்ன பண்ணுதுன்னா தூக்கத்துல குளிர் தான். எனக்கு குளிருதுடா பாய், சீக்கிரம் பக்கத்துல வந்து படுடா பாய், வாடா பாய், டே பாய், டே வாடா பாய், டே வாடா. என்னது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் பேசவே மாட்டேங்க, சாவடிச்சு போட்டுருவேன். அது என்ன நான் சொல்றான் பாரு. தயவு செஞ்சு பக்கத்துல இருந்து போட்டுடா வாடா. என்ன தம்பி, என்ன வானவில்லா, என்ன வானவில்லா நீங்க சொல்ற? அவன் பயப்படுறான். அவனா பக்கத்துல போவே பயப்படுறான்டா. அவன் போவே இல்லை. அவன் கடைசி வரைச்சு எழுதிருச்சு. இவன் கூப்பிடுற ஸ்லாங்க பார்த்துட்டு. சரி அதை விட அவனை விட்டு தள்ளு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இவன் கிட்ட வரும், சந்தோஷ் கிட்ட வரும். சந்தோஷ் தூங்க வழி இல்லாம அவனே கல்லு மேல உட்காந்து குத்த வச்சு தூங்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி கல்லு மேலே பார்த்துட்டு இருந்தேன். கீழே பார்த்து மேல ஒரு கல்லு. மேலே யாரா பார்த்துருந்தது அது சொல்றான். யாரும் படுக்கலையே. மேல யார படுக்கலையே. என்னென்ன சொல்றான் பாருங்க. இல்ல சந்தோஷ் சீக்கிரம் வந்து பக்கத்துல வந்து பாட்டுடா, எனக்கு ஒரு கேம்ப் ஃபயர்ன்ட்டு கூட்டின்னு போயிட்டு அங்க கேம்ப் ஃபயரா போட்டீங்க. அங்க இல்ல அதுக்கு பேர் என்னடா பாய்? அது ஃபயர்லாம் என்னடா பாய்? அது கேம்ப் ஃபயர். அது ஃபயர்ல தான். நீங்க வேற ஃபயர்ல நீங்க ஃபயர்ல இருந்தீங்க. ஆனா இன்னும் கேவலமா ஒரு விஷயம் கேட்டாங்க. அத மட்டும் நான் சொல்லிட்டேனா. அது வந்து எனக்கே அசிங்கமா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. கோயில்ல உட்காந்துருக்கா என்ன சொல்ல முடியல. ஆனா அது அசிங்கமான விஷயத்த கேட்டான்.
அதை உங்களுக்கு எப்படி நான் ஒரு காமெடியாக எப்படி நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணி சொல்ல முடியுமோ நான் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அடுத்த ராத்திரி 12 மணிக்கு கேட்குறாங்க அந்த விஷயத்த. அதுவும் மலை உச்சி மலையில் அந்த குளிரில். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்க. 12 மணிக்கு நான் மரணனா ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபோனில் நெட் இருக்கா? ஏன்டா ஃபோன் பேசலாம், ஃபோன் பண்ண ஃபோன் எனக்கு- பேசலாம் கேட்டேங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்